ஒரு புது வீடியோ ஹாய் காய்ஸ் நீங்கள் வீடியோ போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிளைமேக்ஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இது ஒரு புதுசாக ஒரு சீரியஸ். இது பார்ட் 1 நல்லாயிருக்கும். அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இதோ உங்களுக்காக ரொம்ப நாள் கழிச்சு சாண்ட் அண்ட் ரைஸுக்கு வந்திருக்கேன். அதனால் 5 வருஷம் கழிச்சு சாண்ட் அண்ட் ரைஸுக்கு வந்திருக்கனால முதல்ல போய் நான் எங்கள் வீட்டுக்கு போய் பார்க்கணும். இப்போ என்ன ஸ்வீட் என்ன பண்ணிட்டுருப்பான், பிக் ஸ்மோக் என்ன பண்ணிகிட்ருப்பான், ஸ்வீட் என்ன பண்ணிகிட்ருப்பான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம போய் பார்ப்போம். டேய் நில்றா, நில்ல சுட்டுருவேண்டா, நில்றா சார், நின்றுறேன் சார். யார் அது? போலீஸ். ஓஹோ, என்ன தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க. ஏய் முட்டி போடுறா சேர்றா மொட்டை. ஏய் என்னடா ஓவராக பேசுகிற? டே மொட்டை அப்படி தான்டா பேசுவேன். இதோ எடுறா தலையை வெயிடா. ஏய் காசு இருக்கா ஒரு? சார் நிறைய காசு இருக்குது, எடுத்து கொடுறா. சார் இங்கே பாரு எவ்வளோ காசு இருக்குன்ட்டு. இனி எல்லாம் இது ஏன் மணி உன்னை ட்ரக்கு கேஸுன்னு சொல்லி உனக்கு கேஸு போட்டுருவேன்டா. டே மொட்டை ஏதாச்சும் இந்த கேஸ் போட்ட பழைய சீஜாவாக வந்தேன் மொட்டை செத்துருவேன். ஏய் என்னடா வார பேசிகிட்டு இருக்க? டேய் அடிச்சு வாய உடைங்கடா இந்த நாயை. ஏய் மொட்டை வேண்டாம், அடிச்சு வாயை பேத்துடுவேன். பெரிய சீஜேனா பெரிய பருப்பா இல்லை துவரம் பருப்பா? நான் பார்க்காத ரவுடியா இல்லை நான் சுடாத ரவுடியா இல்லை நான் அடிக்காத ரவுடியா இல்லை நான் அடி வாங்காத ரவுடியாடா? டே மொட்டை பழைய சீஜே மட்டும் வந்தேன் அவ்வளோதான், போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, எல்லாத்தையும் கொளுத்திடுவேன். எங்கே பண்ணுறா பார்ப்போம். ஏ மொட்டை வேண்டாம், ஃபஸ்ட் டைம் 5 வருஷம் கழிச்சு ஊருக்கு வராங்க. ஓஹோ நீ நல்லா ஊரெலாம் சுற்றிட்டு வரியா? டே மொட்டை வாயை பேத்துருவேன். நீ பண்ணிட்டு அது எங்கள் அம்மா வச்ச பேர் கிண்டல் பண்ண வாயை பேத்துருவேன். என் மொட்டை அப்படி தண்டா பண்ணுவேன். பண்ணி ஏ தேவையில்லாமல் சீஜை மேலே வாயை கையை வச்ச கையை உடச்சிருவேன். இங்கே உடறா பாப்பா. சார் ஏ விட்றா சும்மா வாடாவ ஒருத்தன் பெரியவன் இருறா. இதுக்காக நான் பாலாசிக்கு எங்கள் ஏரியாவில் தூக்கிட்டு போய் விட்றேன்டா. அங்கே மட்டும் விடாத அங்கே. டேய் வண்டியை பாலாஸ் ஏரியா கூட்றா. பாலாஸ் ஏரியா சார் என்னடா பேர்? பாலாஸ்ன்றது புதுசு, இது பழசு. சாப்பிட மாட்டேன். டேய் பண்ணி மொட்டை போடுறா. வீட்டுக்கு போய் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து பித்தனைகளை அழிக்கிற முதல்ல இந்த மொட்டை தலையனை அடிக்கிறோம். 5 வருஷம் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுவும் நான் சும்மா வரல, பழைய சீஜேவா இல்லைன்னா இப்போ நான் பழைய சீஜே மட்டும் வந்தேன் ஒருத்தனை தாங்க மாட்டீங்க. பழைய சீஜை மட்டும் வந்தான் ஒருத்தன் தாங்க மாட்டீங்க. இந்த டெனி பண்ணி மொட்டை என்னென்னா பாலாசுக்கு எங்கூட சேர்ந்துக்கிட்டான். முதல்ல இவங்கள்ட்ட இருந்தான் பாலாசுக்கு என்கிட்ட. இப்போ புத்தலைங்கள்கிட்ட வந்துட்டான். புத்தலைங்க டெனி பண்ணி மொட்டை. இந்த மொட்டையை முதல்ல சாவடிக்கணும். இந்த மொட்டையை நான் எங்கே பார்க்குறேன்னா அவன் தலை இருக்கக்கூடாது. இன்னும் 10 நாளில் அந்த மொட்டை இருக்க மாட்டான். முதல்ல பேடாக இருந்தேன், முதல்ல குட்டாக இருந்தேன், இப்போ பேடாகிட்டு போகலான்னு வந்தேன். எவ்வளோ நாளாச்சு இந்த வீடை பார்த்தேன். அப்படியே எங்கள் அம்மா ஃபோட்டோவையே பார்த்துட்டு போனேன். ஆமாம், யாரா எங்கள் அம்மா ஃபோட்டோ உடச்சது? எந்த மொட்டைடா எங்கள் அம்மா ஃபோட்டோ உடச்சது? எவன் தெரிஞ்சது அடித்து வாயப்பேத்துற? யாரா அவன்? எந்த தைரியம் இருந்தால் நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என் ஃபோட்டோ உடச்சிருப்ப? பித்தளை 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 பித்தளை
ஐ டோன்ட் லைக் இட். மை ஃப்ரெண்ட்ஸ் தட் டெனி மொட்டை லைக்ஸ் பத்தல. இந்த மொட்டையை முதல்ல சாவடிக்கணும், மொட்டை தாய. யார் நானே மாப்பிள்ள எப்படா இருக்கியா, நல்லா இருக்கியா? பழைய சோடா புட்டி சீஜாவா இல்லாமல் கொஞ்சம் புது சீஜாவாக வந்திருக்கியா? நல்லா தாண்டா இருக்கேன். அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ்குள்ளே போய் என் பேரை சொல்லிப்பாரு, போலீஸ் அதிரும். ஏன் போலீஸ்கிட்ட போய் சாமான் கழுவி வைப்பியா சுத்தமாக? அங்கே போய் நான் ஃபுல்லாக மாறிட்டேன். இப்போ நான் யாருன்னு காமிக்கிறேன்டா உங்களுக்கெல்லாம். நான் யார் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. என் பேரும் உனக்கு மட்டும்தான் தெரியும். அது நீ எங்கேயாச்சும் வெளியே சொன்ன, டேய் நீ இருக்க மாட்டேன் அடுத்த நாள். என்னடா ஓவர பெரிய ரவுடி மாதிரியா பேசினா? நீ என்ன பெரிய ரவுடியா? நான் ரவுடியோ ரவுடி இல்லையோ இருந்தாலும் நீ என்ன ரவுடியா? இல்லை இது முடிட்டு உட்கார. ஸ்வீட்டா டே சீசரு சீசே பார்த்தேன், எத்தனை நாளாச்சு. எப்பட்றா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா மாப்பிள்ள. நீ எப்பட்றா இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் பழைய சீஜே புது திரும்பி வர வேண்டாம். புது சீஜேவா ரவுடியாக மாறுறா. லாஸ் ஏஞ்சல்ஸில் போனேன்னா அங்கே போயிட்டு ரொம்ப பெரிய ரவுடி டான்கிட்ட நான் ஃப்ரெண்டாக ஆகிட்டேன். அதனால எனக்கு நிறைய பேர் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏய் இந்த ரவுடித்தனம் வேணான்னு உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்கிறது? ரவுடித்தனம் வேணான்ட்டு. போடி. ஏய் என்ன சொன்ன? போடா. ஏய் நீ இப்போ மொட்டை என்னது இது? ஆமாம், யாரோ ரவுடின்னு, அது யார்? அதெல்லாம் அவளுக்கு அப்புறம் சொல்கிறேன். சரி என் பேரை சொல்கிறா. அவன் பேர் சொன்னால் நீ அழுதுருவேண்டா. ஏன்னா அவன் பேர் என்னென்னா, அவன் பேர் ஏகே தி ரெட் ட்ராகன். ஜிபியை பார்த்துட்டேன்டா மாட்டேன். ஏகேனா அந்த அஜித் குமார் இல்லை, இது என் ஃப்ரெண்டு அஜித் குமார். சரி வாடா மாட்டேன். பாலக் கேங் ஏரியாவுக்கு போனவா? மொட்டை தலையனுங்களா என் காருடா. மொட்டை தலையன் காரு போயிடுச்சு. டே சீஜா மொட்டை உன்னை அடிச்சு வாயை பேத்துருவேன்டா. ஒருத்த மொட்டை தலையன். டே சீக்கிரம் சீதா உன்ட்ட மாட்டிக்காதடா. பழைய சீஜே பற்றியே நினச்சிட்டு இருக்கானுங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். டே சீக்கிரம் போடா டேய். ஒருத்தன் மொட்டத்தில் போடா நவுறா மொட்டையா. டேய் என் நவுறு என்னடா பெரிய சோளா புட்டி சீதே. அப்போ கண்ணாடி புல்லட்டை இறக்காதரா மொட்டை. என்னடா சும்மா மொட்டை டே மொட்டை அடிக்கல. டே மொட்டை என்னடா ஒருத்தன் மொட்டைன்ட்டு. டே அவன் என்ன சொல்கிறான்டா மொட்டைன்ட்டு. ஓஹோ சீக்கிரம் போங்கடா. டேய் நான் தனியாக போகிறேன், நீங்கள் போங்கடா. யாரா அந்த பைத்தியக்காரன்? யாரா அவன்? ஐயோ டே சீஜே. பழைய சிஜேவை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆனால் புது சிஜேவை பற்றி இந்த உலகத்துக்கே நான் தெரிய வைப்பேன்டா. ஏன்னா என் பேர் சிஜே. என் முழு பேர் சிஜேன்னு தான் அந்த பிக் ஸ்மோக்குக்கு தெரியும். ஆனால் மற்றவங்கள்ட்ட நான் வந்து ஏஜேன்னு சொல்லி வச்சுருக்கேன், அதாவது அஜித் ஜான்சன்ட்டு. ஆனால் என் உண்மையான பேர் கார்ல் ஜான்சன். அந்த டெலிபதி மொட்டை இருக்கான அந்த மொட்டைக்கிட்டேருந்து நான் முதல்ல தப்பிக்கணும். ஏன்னா அந்த மொட்டை லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு போலீஸாக இருந்தான்.
அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதனால அந்த மொட்டை வந்து லாஸ் அண்ட் ரவுட்ஸில் என் பேர் வந்து நான் கார்ல் ஜான்சன் சொல்லி வச்சுருக்கேன். என் பேர் வந்து இவங்கள்ட்ட சொன்னால் நான் யாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வெறும் சோடா புட்டியாக தான் ஆக்ட் பண்ணேன். ஆனால் நான் ஒரு ரவுடி. டேய் ஏன்ட்டு சொல்லிட்டு போகிற பைத்தியக்காரா? போடா சோடா புட்டி. ஐயோ டேய் ஒருத்தன். பழைய சிஜே மட்டும் உங்களுக்கு தெரியும், ஆனால் புது சிஜேவை பற்றி யாருக்கு தெரியும்? இது என் ஆட்டம் ஸ்டார்ட். நாளையிலிருந்து டெய்லியும் நான் வந்து ஒர்க் பண்ணி 6 பேக் வர வச்சு பித்தளைங்களை விட நான் பெரிய ஆளாக ஆகிறேன்டா. இது குரூ ஸ்ட்ரீட் மேலே சத்தியம். இனிமேல் சிஜே ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும், பாருங்கடா. எங்கடா போய் அந்த 5 வருஷமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு தான் தெரியும். பித்தளைங்க ஒரு நாளும் வந்து எங்களை அடிக்கிறது உதைக்கிறது என்னால்தான் தெரியுமா பண்ணிடுறதா? நாங்கள் கஷ்டப்பட்டு குரூ ஸ்ட்ரீட் பேர் எவ்வளோ கீழே தெரியுமாடா இருக்கு? வேறு 10 பேர் தாண்டா இருக்கானுங்க. இப்போ என்னடா அதுக்கு 10 பேர் இருந்தா 10 பேரா 100 பேரா இருக்காங்கல்ல? வாவரா பண்ணுறான் இவன் ஒருத்தன் முட்டாள். இதோ வர்ற இருடா, புளிய சீதை விட்டுட்டு புது சீதை வர்றேன்டா. இது குரூ ஸ்ட்ரீட் மேலே சத்தியம்டா. டே பைத்தியக்காரா, இவன் ஒருத்தன் போடா வீட்டுக்குள்ள. நான் யாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. இனிமேல் கேங்ஸ்டர் ஆட்டம் ஸ்டார்டிங்.